இது ஒரு இன்ஸ்பிரேஷன். இறந்து போய் குழந்தை போனதுக்கு அப்புறம் அந்த ஆர்கன்ஸ் வந்து ஒரு 10 பேருக்கு உபயோகப்படுதுன்னா இதை விட தர்மமான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. ஸோ சென்சிபிள் அவங்க எடுத்த முடிவு வந்து இட்ஸ் வெரி சென்சிபிள். சிவசங்கரி டாக்ஸ் பிரசன்ஸ் அரசி அவார்ட்ஸ் 2026. ஈவென்ட் பார்ட்னர் மேக்ஸ் கோட், கேஷ் ஃபார் கோட். டைட்டில் ஸ்பான்சர் டீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். கொலாபரேஷன் பார்ட்னர் பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். பவர்ட் பை சுச்சி ஹெர்பல்ஸ். பிஆர் பார்ட்னர் நெக்ஸஸ் பிஆர் அண்ட் ஃபுட் பார்ட்னர் ஹோட்டல் நியூ ஆர்காட் பிரியாணி. அந்த டொனேட் பண்ண ஆர்கன்ஸ் 4 பேருக்கு அது இருக்கு, அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது பெரிய விஷயம். இப்போ நான்லாம் கிராமத்து சைடு தான் வாழ்ந்த பொண்ணு, அதனால் இதை வந்து மூட நம்பிக்கைங்கிற பேரில் செய்ய விட மாட்டாங்க. எனக்கு ஏற்பட்ட தருணம் யாருக்கு ஏற்படக்கூடாது. இது நிறைய சமூக பிரச்சனையும் உறவு பிரச்சனையும் தாண்டி தான் பண்ணியிருக்கேன். அதனால் கார் ரேஸ் ட்ரைவ் பண்ணும்போது எங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எவ்வளோ துக்கமான சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுருன்னு சொல்லி. நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு தான் நாங்கள் வண்டி வாங்கி தரோம், உங்களுக்கு சந்தோஷத்துக்காக எல்லாம் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு என்னோட ஹஸ்பண்ட் மாற்றுத்திறனாளி. முன்னாடி பேசினவங்க எல்லாருமே மேடையில் ஊனத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. கணவனை கல்யாணம் பண்ணனு எந்த இடத்துலையுமே. நான் தம்பிக்காக ஒரு 2 minutes மௌன அஞ்சலி மட்டுமா. கேண்டில்ஸ். ஒரு சின்ன ஆசை, நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உங்களை ஒரு தடவை அம்மா அப்பான்னு சொல்லி ஒரு தடவை உங்களை கூப்பிட்டுக்கலாமாம்மா? கண்டிப்பாக. அம்மா நல்லா இருக்கியாம்மா? அப்பா நல்லா இருக்காரா? என்னோட மூளை செயலிழந்ததுக்கு பிறகு என்னோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணணும்னு நீங்க எடுத்த அந்த முடிவு இருக்கு பாருங்க, அதுதான் இந்த உலகத்துல நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன்றதுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. குழந்தைய ஒரு ரூபத்துல எங்கேயோ அவங்க பார்க்க முடியுது, பார்க்கறாங்க. குழந்தை போயிட்டா என்ன பண்றது? எல்லாருமே வந்து அவங்க குழந்தையா நீங்க பார்ப்பீங்கல்ல. கருவறையில் குழந்தையை சுமப்பது மட்டும் தாய்மை அல்ல, தன் சோக நேரத்திலும் மற்ற மனிதர்கள் வாழ வழி செய்வதும் தான் உண்மையான தாய்மை. திருப்பூர் மண்ணில் பிறந்த ஒரு சாமானிய தாய் ஹேமலதா அவர்கள் தன் கண்ணீரை கூட துடைக்கப்படாத அந்த கொடிய நிமிடத்தில் தன் மகனுக்கு நடந்த கார் விபத்திற்கு பின் அவர் எடுத்த அந்த முடிவு இன்று பல குடும்பங்களில் விளக்காக எரிந்து கொண்டிருக்கிறது. வண்டி வந்து ஸ்கிட் ஆயிடுச்சு. இவன் 11 நாள் இருந்தான். அந்த 11 நாள் எனக்கு ஒவ்வொரு நிமிஷம் என்ன கேள்வி தோணுனா, ஏன் இருந்த, எதுக்கு இருக்க, நீ எதுக்கு பூமிக்கு வந்த, எதுக்கு அம்மா வயிற்றுக்கு வந்த அப்படின்னு சொல்லி அவன் கூட பயங்கர ஃபைட்டிங் 1 hour. அவன் பாடி ஃபுல்லாக முத்தம் கொடுத்து முடிகிற போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே டைம் ஆகுது. மூளைச்சாவு. தன் மகன் திரும்ப வரமாட்டான் என்று மருத்துவர்கள் சொன்னபோது அந்த தாய் குலமே ஒரு நிமிடம் துடிதுடித்துதான் போனது. ஆனால் ஹேமலதா அவர்கள் தன் துயரத்தை தூரம் வைத்தார். தன் பாச மகனின் இதயமும் உறுப்புகளும் இன்னொரு உடம்பில் உயிராக துடிக்கட்டும் என்று பெரிய மனதோடு தானம் செய்தார். அந்த அன்பு மகனின் உறுப்புகள் இன்று பலருக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கிறது. அந்த மகன் முடிந்து போகிற ஒரு கதை அல்ல, பல உயிர்கள் மூலமாக தொடருகிற ஒரு கவிதை. ஆர்கன் வந்து 11 உடல் உறுப்பு கொடுத்துருக்கு. இதயம், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி, நுரையீரல், டெபுள் அப்படின்னு ஒன்று, அது இதெல்லாம் கொடுத்தது. அப்புறம் வந்து போன், விரல் போனுகள், ஸ்கின்னு வந்து தீப்புண்பட்டவங்களுக்கு அறுவை சிகிச்சைக்காக ஸ்கின்னு, இதெல்லாமே கொடுத்தது. என்னுடைய மகனோட இதயத்தை கொடுத்த ஒருவரோட இதயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லபடியாகவே துடிச்சிட்ருக்கு. அதனால் எங்களோட இதயம் துடிச்சிட்ருக்கு. தமிழக அரசு இந்த தியாகத்தை கௌரவிக்க அரசு மரியாதை வழங்கியது. பேரிடி விழுந்த நேரத்திலும் மற்றவர்கள் நலனை யோசித்த இந்த அன்பு தாய்க்கு அரசி அவார்ட்ஸ் 2026 தியாக தாய்மை என்ற விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது சிவசங்கரி டாக்ஸ். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க இவங்களுக்கு இந்த அவார்டை கொடுக்கறதுக்கு. குழந்தை இறந்து போய் இருந்தால் கூட அதை டொனேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். காட் பிளஸ் தெம் ஸோ மச்.
மகன் இறந்து போனதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துருக்கிறதுன்றது ரொம்ப சென்சிபிளாக அவங்க அந்த முடிவு எடுத்திருக்காங்க. அந்த டொனேட் பண்ண ஆர்கன்ஸ் வந்து குழந்தையோடது, 4 பேருக்கு அது இருக்குது, என் குழந்தை எங்கேயோ இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது பெரிய விஷயம். ஸோ சென்சிபிள் அவங்க எடுத்த முடிவு வந்து இட்ஸ் வெரி சென்சிபிள். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அவங்க மகனுடைய 11 உடல் உறுப்புகளை அவங்க வந்து தானம் பண்ணியிருக்காங்க. இதயம், நுரையீரல், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், எலும்பு, தோல் வரைக்கும். அவங்க எடுத்த அந்த முடிவு, அவங்களோட இதயம் இன்னொரு பையனுக்கு வச்சு அந்த இதயம் இன்னைக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு. குழந்தைய ஒரு ரூபத்தில் எங்கேயோ அவங்க பார்க்க முடியுது, பார்க்குறாங்க. குழந்தை போயிட்டான், என்ன பண்ணுறது? ஸோ எல்லாருமே வந்து அவங்க குழந்தையா நீங்கள் பார்ப்பீங்கல்ல, அதில் ஏதோ ஒரு திருப்தி, சந்தோஷம் உங்களுக்கு இருக்குல்ல. பாருங்க எவ்வளோ நல்ல முடிவு அது. என்ன மாதிரி எல்லாரும் செய்யுங்க, நான் இந்த வார்த்தை சொல்ல அப்படி இல்லை, இது ஒரு இன்ஸ்பிரேஷன். இறந்து போய் குழந்தை போனதுக்கு அப்புறம் அந்த ஆர்கன்ஸ் வந்து ஒரு 10 பேருக்கு உபயோகப்படுதுன்னா இதை விட தர்மமான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் அ பிக் இன்ஸ்பிரேஷன். நீங்கள் என் பையன் பேர் நரேன், அவர் பேர் ஆகாஷ். இந்த ஹார்ட்டோட பர்சன் பேர் வந்து ஆகாஷ். என்னோட பையனுக்கு 19 வயசு, அவருக்கு நான் கொடுக்குற போது 24 இயர்ஸ். அவர் வந்து நரேன் ஆகாஷ் அப்படி தான் எனக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணார். அம்மா என்ன தெரியுதுங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு ரொம்ப ஷாக்கு. என்ன சொல்கிறது, உடம்பெல்லாம் ரொம்ப வேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் என்னால் முடியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் இறந்த டேட் அன்னைக்கே என் வீட்டுக்கு வர்றார், 1 இயர் கம்ப்ளீட் பண்ணி. அவர் 1 இயர் கழித்து 1 வீக் முன்னாடி கூப்பிட்றாரு. அவர் 24 ஜூலை 28 தான் தவறினார். அந்த அன்னைக்கே எனக்கு வீட்டுக்கு வந்து எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாருன்னு சொல்லலாம். அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது. இவ்வளோ ஸ்பீடான உலகத்தில் இவ்வளோ சீக்கிரம் என்ன நெருங்கி வந்துட்டாருங்கிறது ஒரு நிறைவாக இன்றைக்கி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவருக்கு 2 மந்த்ஸ் கழித்து மேரேஜ் என்னை இன்வைட் பண்ணார். நான் போய் 2 பேர் சந்தோஷமாக ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு வந்திருக்கோம். அதுவே எனக்கு பயங்கர ஹாப்பி, ரொம்ப நிறைவாக இருக்குது. அவ்வளோ பெரிய blessing உங்களுக்கு பாருங்க. அம்மா நல்லா இருக்கியாம்மா? அப்பா நல்லா இருக்காரா? அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோமா. நான் எப்போதும் உன்னை பற்றியே தான் இங்கே நினச்சிட்டு இருக்கேன். நான் எங்கேயும் போகலம்மா, எப்பவுமே உன் கூடவே தான் இருக்கேன். என்னோட மூளை செயலிழந்ததுக்கு பிறகு என்னோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணணும்னு நீங்க எடுத்த அந்த முடிவு இருக்கு பாருங்க, அதுதான் இந்த உலகத்துல நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன்றதுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. என்னோட பேர்ல நீங்க பண்ற மைனரின் ஃபுட்ஸை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சீக்கிரமே நீங்க இதுல கொடி கட்டி பறக்க போறீங்க பாருங்க. நான் எப்பவும் சொல்ற மாதிரி என் அம்மா அப்பா தான் கிரேட். ஐ லவ் யூ அம்மா, ஐ லவ் யூ அப்பா. நான் போயிட்டு வரேன். நம்ம டிப்ரெஷன் எல்லாம் பேசுறோம், இதுக்கெல்லாம் என்ன சொல்றது? எல்லாரையும் வாழ வச்சிட்டு இருக்காங்க, பிசினஸ் பண்ணி பலருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. டெஃபினட்டா. ஸோ ரியல் ஹீரோயின்ஸ். ஸோ ஐ அப்ரிஷியேட் தெம், காட் பிளெஸ் தெம். அவங்க பிளெஸிங் ஆல்ரெடி நிறைய இருக்கு அவங்களுக்கு. ஸோ இன்னும் மென்மேலும் அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அவங்க பண்ணுறதெல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். அதுதான் ஐ பிளெஸ் தெம். எஸ், தேங்க்யூ மேம். இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே வந்து கண்ணாவது தானம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு வேண்டுகோளாக இங்கே வைக்கிறேன் மகளிர் தினத்துக்காக. எல்லா தாய்களும் ரொம்ப சக்தி, எல்லா பெண்களும் ரொம்ப சக்தியான பர்சன் தான். அதனால் இறந்த பின்பு பார்த்திங்கன்னா நம்ம கண் வந்து 6 மணி நேரம் இருக்குங்க. அதனால தான் இறந்த பின்பு கண்ணையாவது தானம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நான்லாம் கிராமத்து சைடு தான் வாழ்ந்த பொண்ணு, அதனால் இதை வந்து மூட நம்பிக்கைங்கிற பேரில் செய்ய விட மாட்டாங்க. அதையெல்லாம் நான் முறியடிச்சு தான் நான் இதை பண்ணினேன். இது நிறைய சமூக பிரச்சனையும் இல்லை, உறவு பிரச்சனையும் தாண்டி தான் பண்ணியிருக்கேன். அதனால் பெண்கள் நினைத்தால் கண்டிப்பாக நடக்க முடியும். எனக்கு ஏற்பட்ட தருணம் யாருக்கு ஏற்படக்கூடாது. ஆனால் ஏற்பட்ட நிலைமையில் அந்த இறுக்கமான மனநிலையிலேருந்து தள்ளி வச்சு நம்ம இந்த கண்ணையாவது தானம் பண்ணணுங்க நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் இந்த மகளிர் தினத்துக்காக. உங்கள் பையனுக்கு வந்து விபத்து மூலியமாக தான் இலக்க நேரிட்டுச்சு அவரோட உயிரை. ஸோ பசங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா டிரைவிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்ன சொல்லுங்க? அன்பு செல்வங்களே, நாங்கள் பெற்றோராக உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல விரும்புகிறோம். நீங்கள் கார் ஓட்டுங்க, நாங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டோம். பைக் ஓட்டுனீங்க, சந்தோஷப்பட்டோம். நீங்கள் அந்த வீலிங் பண்ணும்போது, கார் ரேஸ் ட்ரைவ் பண்ணும்போது எங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எவ்வளோ
துக்கமான சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுருன்னு சொல்லி நீங்கள் சந்தோஷமா இருக்குன்னு தான் நாங்கள் வண்டி வாங்கி தரோம், உங்களுக்கு சந்தோஷத்துக்காக எல்லாம் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு இப்படி ஒரு துக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தாத அளவுக்கு வாழ்க்கையில் இந்த கவனமாகவும் இந்த கவுண்டிங் போட்டுட்டு விளையாடிட்டு கார் ஓட்டும்போது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நல்ல விதமாக அமைதியாக வாழணும்னு தான் எங்களோட ஆசை. ஏன்னா என் பையன் வந்து சட்டத்தை மீறி ஓட்டல. நடந்த விபத்து வந்து அதாவது ஒரு மலை சாரலில் கார் டிரைவிங் வந்து அவர் ஃப்ரெண்டு பண்ணார். 5 பேர் அந்த காரில் இருந்தார். ஃப்ரண்ட்டில் இருந்தவர் வந்து எப்படி டிரைவிங் பண்ணார் இன்ன வரைக்கும் தெரியாது. அந்த 5 பேருக்கு தான் தெரியும். அதில் பார்த்திங்கன்னா 2 பேர் ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க. இவர் வந்து பின்னாடி ஷீட்டில் சென்ட்ரல் இருந்தவர் ஒரு 11 நாளில் தனியார் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அதனுடைய பயணத்தில் தான் நாங்கள் ஆர்கன் கொடுக்க முடிஞ்சது. எங்களோட வாழ்க்கையை தலைகீழாக திருப்பி போட்டுருச்சு. பொருளாதார ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி. அதெல்லாம் நீங்கள் எல்லாருமே கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். உங்களை நம்பி உங்கள் பின்னாடி உங்கள் குடும்பம் பார்த்திங்கன்னா பேக் போனாக இருக்காங்க, மறந்துடாதீங்க. அது நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் மாற்றுத்திறனாளி. நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டே பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் ரிலேட்டிவ் தான். என்னோடய வாழ்க்கை எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எல்லாம் நிறைய இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே மேடையில் ஊனத்தை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப அப்போது இதாக தான் இருந்தது. என்னோடய வாழ்க்கையில் நான் ஊனமான கணவனை கல்யாணம் பண்ணேன்னு எந்த இடத்துலையுமே ஒரு செகண்ட் கூட நான் வந்து ஃபீல் பண்ணினதே இல்லை. நான் ஒரு கிராமத்து பொண்ணுனால என்னோடய வீட்டுக்காரர் 2 வீலர் கற்றுக் கொடுத்து, பார்த்திங்கன்னா 4 வீலர் கற்றுக் கொடுத்து, தொழில் கற்றுக் கொடுத்து, இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 ஃபேக்ட்ரி ரன் பண்ணிகிட்டு இருக்கார் என்னோடய ஹஸ்பண்டு. நிறைய பேரில் ஃபுட் ப்ராடக்ட் ஆரம்பித்தது என்னோடய ஹஸ்பண்டோட உந்துதல்னால தான் நான் ஆரம்பித்தேன். இந்த மேடையில் கண்டிப்பாக குறைங்கிறது வந்து நம்மளுடைய உருவ தோற்றத்தில் இல்லைங்க, அழகில் இல்லை. அன்பு பாசம் எல்லாமே மனசில் தான் இருக்குது. குறைங்கிறது அறிவும் மனசுந்தாங்க இருக்குது. மனசை விட அறிவு தான் இருக்குது. அறிவில் ஏன் இருக்குன்னா நம்ம பார்க்குற பார்வை நம்ம அறிவுக்கு வந்து தெரியும் அவங்க ஊனம் இல்லையான்னு. என்னோட ஹஸ்பண்ட் சக மனிதரை விட அப்பாற்பட்டு என்னோட ஹீரோ அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு என்னோட ஹஸ்பண்ட் இருக்காரு. ஒரு சின்ன ஆசை, நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உங்களை ஒரு தடவை அம்மா அப்பான்னு சொல்லி ஒரு தடவை உங்களை கூப்பிட்டுக்கலாமாம்மா? கண்டிப்பாப்பா. எல்லாரும் சேர்ந்து ஒரே தடவை அம்மா அப்பான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சொல்லலாமா? அம்மா அப்பா. அம்மா உங்களுக்காக நான் தம்பிக்காக ஒரு 2 மினிட்ஸ் மௌன அஞ்சலி மட்டும்மா. தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நிறைய இருந்தால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 தடவையாவது அம்மா அம்மான்னு சொல்லுவான். இந்த மூமெண்ட் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிவசங்கரிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கிறேன். தேங்க்ஸ் மேம். சிவசங்கரி டாக்ஸ் பிரசன்ஸ் அரசி அவார்ட்ஸ் 2026. ஈவென்ட் பார்ட்னர் மேக்ஸ் கோட் கேஷ் ஃபார் கோட். டைட்டில் ஸ்பான்சர் டீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். கொலாபரேஷன் பார்ட்னர் பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். பவர்ட் பை சுச்சி ஹெர்பல்ஸ். PR பார்ட்னர் நெக்ஸஸ் PR and food partner Hotel New Arcade Biryani.